Hello friends, welcome to our channel. Friends, நான் உங்கள் அபி. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப சூப்பர் டேஸ்டான ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் சிக்கன் டிக்கா மசாலா தாங்க பார்க்க போறோம். இதை நம்ம வீட்ல இதுவரைக்கும் செஞ்சிருக்க மாட்டோம். கண்டிப்பா உங்க வீட்ல இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்க. வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தருமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ரெசிபியா இது கண்டிப்பா இருக்குங்க. இப்ப வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்தரலாம். அதுக்காக நம்ம சிக்கன் கொஞ்சம் எடுத்துருக்கோங்க. நான் இன்னைக்கு நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கோங்க ஒரு பாத்திரத்துல. இதுல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. மிளகாய் தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுடலாங்க. இந்த சிக்கன் டிக்கா மசாலா ரெஸ்டாரண்ட்ல அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. இன்னைக்கு அதே சுவையில நம்ம வீட்லயே செஞ்சு முடிச்சிடலாங்க. இதுக்கு ரொம்ப டைமும் தேவைப்படாது, ரொம்ப இன்கிரீடியன்ஸும் தேவைப்படாது. ஆனா இது ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டோம்னா நம்ம வீட்டுல சிக்கன் வாங்கினோம்னாலே இந்த சிக்கன் டிக்கா மசாலா தாங்க செய்வோம். அந்த அளவுக்கு ரொம்பவே அருமையான டேஸ்டா இருக்கும். இப்போ அடுப்புல ஒரு பேன் வச்சுக்கோங்க. அது சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமா அதுல ஆயில் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா மேக்னேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு 1/4 மணி நேரம் வரைக்கும் ஊறி இருக்கு. ஒரு 10-15 நிமிஷம் ஊறினாலே போதுங்க. நம்ம பேன்ல பார்த்துட்டோம்னா இந்த அளவுக்கு எண்ணெய் விட்டு வச்சிருக்கோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த சிக்கன் பீசஸை ஒன்னொன்னா எடுத்து எண்ணெயில போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாங்க. நம்ம சிக்கன்ல ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிடுறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்டா செஞ்சு சாப்பிட்டோம்னா கண்டிப்பா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபியை நம்ம வீட்டுல இருந்துட்டே சாப்பிட்ட ஃபீலிங் எல்லாத்துக்குமே கிடைக்குங்க. இந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் இப்ப பொரியட்டுங்க. சில டைம்ல நம்ம யோசிச்சிருப்போம், நம்ம ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ்ல கிடைக்கிறது வீட்டுல செய்யறது ரொம்ப கஷ்டம், அப்படியே செஞ்சாலுமே ரொம்ப பெர்ஃபெக்டா வராது அப்படின்னு சில டைம்ல நம்ம யோசிப்போங்க. இனிமேல் அப்படியெல்லாம் நினைக்கவே வேண்டாம். நம்ம ரெஸ்டாரண்ட்ல கிடைக்கிற அந்த சிக்கன் டிக்கா மசாலாவை அதே டேஸ்ட்லயே நம்ம வீட்டுல செஞ்சு முடிச்சிடலாங்க. இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க சொல்லுங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. சோ இந்த ரெசிபியை இப்பவே நீங்களும் செஞ்சு பாருங்க. நமக்கு ஃப்ரெஷ் கிரீம் எல்லாம் எதுவுமே தேவைப்படாதுங்க. நமக்கு இந்த சிக்கன் டிக்கா மசாலா செய்யணும்னா ஃப்ரெஷ் கிரீம் வேணும். ஆனா நம்ம இன்னைக்கு எந்த ஒரு ஃப்ரெஷ் கிரீமுமே சேர்க்க போறதே இல்லைங்க. இப்ப பாருங்க, இந்த சிக்கன் எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா இது இனி ஒரு பிளேட்ல எடுத்து மாத்தி வச்சுக்கோங்க. நம்ம வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சேதாங்க இன்னைக்கு இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் டிக்கா மசாலா நம்ம செஞ்சிருக்கிறோம். இப்போ இதுல நம்ம பொரிச்ச சிக்கன்னால எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அதுல இருக்கிற எண்ணெயவே எடுத்துட்டு இனி ஒரு பேன்ல நீங்க மாத்தி ஊத்திக்கோங்க. அந்த எண்ணெயும் வேஸ்ட் பண்ண வேண்டாங்க. இதுல சிறிதளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே பிரியாணி இலை 1, அடுத்ததா சோம்பு 1/2 ஸ்பூன், 2-3 கிராம்பு, பட்டை 2 துண்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சிக்கன்னாலே கண்டிப்பா நிறைய பேத்துக்கு பிடிச்ச ரெசிபிங்க. அதுவும் இந்த சிக்கன் டிக்கா மசாலா இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்க. பிடிக்காதவங்க கூட
இதை வந்து அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது நல்லா வந்துட்டு வதங்கட்டுங்க. அடுத்ததா இதுல வந்துட்டு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. நீல நீளமா கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் வந்துட்டு எடுத்து இதுக்குள்ள சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு ஒரு பெரிய சைஸா எடுத்திருந்தேன் வெங்காயம். நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. நெக்ஸ்ட் இது கூடவே ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. குறைவான டைம்ல செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபியா இந்த சிக்கன் டிக்கா மசாலா இருக்குங்க. நம்ம வீட்டுக்கு யாராவது திடீர்னு கெஸ்ட் எல்லாம் வந்தா இந்த மாதிரி ரெசிபி நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதா இருக்குங்க. இப்போ வெங்காயம் பார்த்துட்டோம்னா நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அளவு சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அடுத்ததா வந்துட்டு நம்ம ஒரு 2 தக்காளி பழத்தை வந்துட்டு ஒரு 10 முந்திரிய ஊற வச்சு அது கூடவே சேர்த்து தக்காளி முந்திரி ரெண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சு பேஸ்ட் மாதிரி எடுத்து இதுக்குள்ள சேர்த்துக்கலாங்க. நம்ம இன்னைக்கு ஃப்ரெஷ் க்ரீம் எல்லாம் சேர்க்கறது இல்லை அப்படிங்காட்டியும் நம்ம வந்து முந்திரியை வந்து ஊற வச்சு தக்காளி கூடவே அரைச்சு எடுத்து இதுக்குள்ள சேர்த்துருக்குறோங்க. கூடவே கொஞ்சமா தண்ணியும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த ரெசிபி செய்யறது அவ்வளோ சிம்பிளா தாங்க இருக்கும். ஆனா சாப்பிட்டு பார்த்துட்டோம்னா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குங்க. இது ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இப்ப மசாலா சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா சேர்த்திருக்கிறேன். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நான் இன்னைக்கு மிளகாய் தூள் சேர்த்திருக்கிறேன். கூடவே கொஞ்சமா உப்பும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம வீட்டில் அடிக்கடி வந்து சிக்கன் குழம்பு சிக்கன் கிரேவி இந்த மாதிரி தாங்க செய்வோம். ஆனால் இந்த மாதிரி சிக்கன் டிக்கா மசாலா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக வந்து வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு இந்த சிக்கன் டிக்கா மசாலா ஒரு முறை செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா மறுபடியும் வேணும்னு கேட்பாங்க. இப்போ பாருங்க இது ஒரு 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா அப்படியே வந்துட்டு கொதிச்சிட்டு இருக்கு. அடுத்ததான் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் பீசஸ் எடுத்து இதுக்குள்ள சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு அட்டகாசமான சுவையில வந்துட்டு ஒரு சூப்பரான ரெசிபி இப்ப ரெடி ஆயிட்டு இருக்குது. இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததான் இதுல கொஞ்சமா மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு சேர்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நமக்கு தண்ணி அதிகமா தேவைப்படாதுங்க. கொஞ்சமா மட்டும் தண்ணி சேர்த்தோம்னாலே போதும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு பத்தலைனா வந்துட்டு மறுபடியும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருப்போம் கொஞ்சமாக. இப்போ வந்துட்டு பார்த்துக்கோங்க, உப்பு பத்தலைனா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இப்போ வந்துட்டு இது நல்லா கொஞ்ச நேரம் வேகட்டும். ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பார்க்கலாம் பாருங்க, எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்து அப்படியே நல்லா வந்து கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. கூடவே மல்லி இலைகள் சிறிதளவு சேர்த்துக்கோங்க. கசூரி மேத்தி இல்லைன்னா பரவாயில்லைங்க, மல்லி இலைகள் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இன்னைக்கு நம்ம எந்த ஒரு ஃப்ரெஷ் க்ரீமே சேர்க்காம ரொம்பவே அருமையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் டிக்கா மசாலா வந்துட்டு நம்ம வீட்லயே ரெடி பண்ணியிருக்கோங்க. பாருங்க, பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கு. இதை எப்படா எடுத்து சாப்பிடுவோன்னு கண்டிப்பா எல்லாத்துக்கும் தோணும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அருமையா வந்திருக்கு இந்த ரெசிபி. உங்க வீட்லயும் இப்பவே சிக்கன் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு நீங்க சிக்கன் டிக்கா மசாலா செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.